தமிழ்நாட்டின் மரபை பண்பாட்டை சீர்குலைக்கிற வேலையை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோலி என்ற பெயர்களில் செய்து கொண்டிருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் தான் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர் ஒருவர் கூட கோலி என்ற விடுதிகளை நாங்கள் நடத்துவதில்லை. பெண்களுக்கென்றால் பெண்கள் விடுதிகள், ஆண்களுக்கென்றால் ஆண்கள் விடுதிகள். ஆனால் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த கோலி என்ற பெயரிலே தரம் தாழ்ந்த விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா 20 பேருக்கு சமைத்து போட்டால் அவர் அனைத்து விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டும், சட்டத்திற்கு உட்பட்டு நடத்த வேண்டும். ஆனால் யாரு வீட்டு பெண்ணையோ யாரு வீட்டு பையனையோ ஒரே அறையில் விட்டு மாசம் 20,000 25,000 சம்பாதிக்கக்கூடிய கலாச்சாரத்தை சீர்கெடுத்தக்கூடிய அந்த கோலி விடுதிகளுக்கு என்று இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்தாலும் சட்டம் இயற்றப்படவில்லை என்பது வேதனையிலும் வேதனை. இதற்கெல்லாம் நான் மரியாதைக்குரிய மீடியாவை கேட்கிறேன், மீடியாவில் இது வரைக்கும் இது போடவே மாட்டேன்றாங்க சார். ஹைதராபாத்ல எல்லா மீடியாவும் வந்து போன வாரம் ஃபுல்லா எடுத்தாங்க. என்னாச்சு? கோலி விடுதிகளில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஹைதராபாத்ல. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வீக்கெண்ட் பார்ட்டி நடந்திருக்குது ஹைதராபாத்ல. அதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் கோலி விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அப்படின்னா என்றாவது ஒரு நாள் இளைஞர்களுக்கோ இளம்பெண்களுக்கோ அந்த கோலி விடுதிகளில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் பெயர் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அரசின் கவனத்தை தமிழ்நாடு முதல்வருக்கு இது சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு படுபாதக செயல் நடந்து கொண்டிருக்கிறது கோலி என்ற பெயரிலே, அதற்கு தடையை ஏற்படுத்துங்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர் செவிகளுக்கு சென்றடைய போராட போகிறோம். ஒரு 5 நிமிடம்